வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் திரையரங்கில் மீண்டும் ரிலீஸ். சிறப்பு பார்வை. பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். இந்த பச்சை கிளிக்கூறு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லனையிட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின்னல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்கள் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குறித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 112வது திரைப்படம் ரிக்ஷாக்காரன் திரைப்படம். ரிக்ஷாக்காரன் திரைப்படம் 1971ஆம் ஆண்டு சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு திரையரங்கில் மீண்டும் மீண்டும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரிக்ஷாக்காரன் திரைப்படம். அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான 1971ஆம் ஆண்டு வெளிவந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரிக்ஷாக்காரன் திரைப்படம் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கொழுஞ்சம்பாறை பிருந்தாவன் திரையரங்கில் டிசம்பர் 20 வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரிக்ஷாக்காரன் திரைப்படம் திரையுலக பாத்தியார் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை திரையிட்டு வரும் கொழுஞ்சம்பாறை பிருந்தாவன் திரையரங்கு உரிமையாளருக்கும் பிருந்தாவன் திரையரங்கு படைக்குழுக்களுக்கும் மற்றும் விநியோகர்களுக்கும் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரது சார்பாகவும் பிருந்தாவன் திரையரங்கு உரிமையாளருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கொழுஞ்சம்பாறை பகுதியில் அமைந்திருக்கும் திரையரங்கில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு திரையரங்கில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் கட்டவுட்டிற்கு பால் அபிஷேகம், மலர் அபிஷேகம், பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி ஆரவாரம் செய்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவினை லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள், திரைப்பற்றாளர்கள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அனைவருக்கும்
மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல்